ஹலோ கைஸ், நான் ஒரு டிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மர்டல் கிங்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 5 எபிசோட் 3 அதான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் இன்னமும் வேற லெவலில் பண்ணு தான் காத்துட்டு இருக்கு அதிகமாக. அதுவும் இல்லாமல் நிறைய அலப்பறை இருக்குது இந்த எபிசோடில். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் என்னுடைய வாய்ஸ் வந்து லைட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கும். என்னடானா கொஞ்சம் ஓரளவுக்கு கோல்டு சரியாயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக இதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக திரும்ப போடுறேன் அதிகமாக. அதனால் ஃபீல் பண்ணாதீங்க. இருந்தாலும் நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கவும் மாட்டேன். அந்த ஒரு விஷயத்தில் நான் கொஞ்சம் கான்சியஸ்னஸாக இருக்கேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டால் பாருங்க. அப்படி வீடியோ போடலன்னா ஏற்கனவே போட்ட சீரிஸ் எல்லாமே வாட்ச் பண்ணுங்க. அதையும் பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னால் எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு அப்பப்போ வீடியோ போடுற அதிகமாகவே. எதனா வேலை இருந்த பட்சத்தில் என்னால் போட முடியாமல் போயிடும். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை இப்போ. ஏன்னா நீங்க எல்லாருமே அதை புரிஞ்சுக்கின்னு நீங்க வீடியோ போட்டுன்னு சொல்றதை பொறுத்து எனக்கே அது புரியுது நல்லாவே. அதனால நீங்க ஃப்ரீயா இருக்கிற பட்சத்தில் பொறுமையாக வந்து செக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாமா. இப்போ ஒரு கமனாட்டிக்கு வெள்ளத்தனமா என்னங்கிற சயின்ஸ் லேப்ல ஒருத்துல என்ன எலவா இது எல்லா விதமான 5 எலமெண்ட் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாமே நான் இதை கலெக்ட் பண்ணி இவ்வளவு வருஷமா வச்சுட்டு இருக்கிறேன். ஆனா ஏன் இது ஒர்க் ஆகல? அப்ப அவன் கடுப்பாயிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு சிசிய பிள்ளைய வருவான். நாட் ஸ்பிரிட், நேத்து நம்மளுடைய சவுத்தர்ன் பிரான்ச் ஒண்ணு யாரோ ஒருத்தங்களால தாக்கப்பட்டு நம்மளுடைய ஆளுங்க 2 பேருமே அந்த இடத்துல செத்துட்டாங்க. இதை ஏன்னா இப்ப வந்து சொல்லிட்டு இருக்க சார்? அது உங்களுக்கு தெரியாதா? இது நம்மளுடைய வேலை சார். நான் கண்டிப்பா சொல்லிதானே ஆகணும் உங்ககிட்ட. சொல்லணும்னா நீங்க கடுப்பாக மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம அவனுங்க பப்ளிக்ல யாரோ ஒருத்தங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க 2 பேரை பாத்துருக்காங்க. அவங்கள அந்த இடத்த விட்டு கூட்டு வரதுக்காக இவங்க பிளான் போட வந்த இடத்துல தான் நிலைமை உங்களுக்கு மோசமா இருக்கு. கண்டிப்பா இவங்களுடைய பிளான் அந்த இடத்துல இருக்க யாருக்கோ ஒருத்தருக்கு தெரிஞ்சுதான் இவங்க கொலை பண்ணிருக்காங்க. இப்படியே போச்சுன்னா நம்மளால இந்த இடத்துல இருக்க முடியாது. அதனாலதான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். முட்டாள் தப்பான நேரத்துல வந்து சொல்லிட்டு என்ன விருப்பத்திரியாடா கம்யூனிட்டி. ஆனா இது என்னுடைய கடமையாச்சு. நான் இப்போ வந்து கரெக்டா சொல்லிதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான நீங்க இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே தள்ளி போறதுனாலதான் நம்மளுடைய ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்காங்க. என்னடா பேசிட்டு இருக்க? சாவடா நீயும் போடா. உனக்கு நாளையில இருந்து இங்க வேலையா கிடையாதுன்ற மாதிரி தெத்தி விட்டு அவன் செத்துருவான். சை, என்னுடைய இந்த ஸ்கேட் கிரேவ்ல நான் நினைக்கிறது ஏன் அடைய முடியல? இந்த பாம்பை கண்டிப்பா ரெடி பண்ணி ஆகணும் சொல்லிட்டு அவன் வெறித்தனமா கத்திட்டு இருக்காங்க. பொறுமையா இருங்க லார்ட் ஸ்பிரிட், கவலையே படாதீங்க. ராட் ஸ்குவாட் உடைய இன்டெலிஜென்ஸ் மூலியமா லேட்டஸ்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. என்னது? ஷாங்வாய் ஃபர்ஸ்ட் பிரிவென்ஷன்ல நம்ம நினைக்கிற ஒருத்தன் இருக்கான். அப்படியா? அப்படின்ற மாதிரி அந்த ஸ்க்ரோலை வாங்கி பார்ப்பான். அதுல பார்த்தா நம்ம ஹீரோவை தான் பாக்குறான். இப்ப ஹீரோடைய அப்பா பார்த்தா கம்ப்யூட்டர் நோண்டிங்கிறாரு பயங்கரமா. அவங்க அப்பாவுடைய வேலை என்னன்னா ஒரு ஆர்த்தரா இருக்காரு. அதனால இந்த வருஷத்துக்கான ஒரு பெஸ்ட் ஆர்த்தர்னு சொல்லக்கூடிய அவார்டு எல்லாமே வாங்கிட்டு இருக்க லிஸ்ட பாக்குறான். அதுல வந்து தன்னுடைய இது வரவே இல்லை. ஏன்னா அவருடைய கதை வந்து அந்த அளவுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சோகத்துல இருக்காரு. எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனே கிடைக்க மாட்டேங்குது. எதனா கிடைச்சாதானே நான் அதை வச்சு ஏதத்துக்கு. அப்புறம் பார்த்தா இன்னொரு பக்கம் அவருடைய மேனேஜரா ஒரு கால் பண்றாரு. டேய் வாங்க, என்னடா பண்ணிக்கிற? கொடுத்த வேலையை முடிச்சே இல்லையா? நம்மளுடைய நாவல் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது, சீக்கிரம் பண்ற வேலையை அப்படின்னு சொல்றதுல அவர் டார்ச்சர் ஆயிட்டு மண்டை வெடிச்சு போதவருக்கு. இவங்க எல்லாரும் அவரு மண்டை காஞ்சிட்டு இருக்கிறத பாத்துங்கிறாங்க. அப்ப சில அட்வைஸ் அந்த லேப்டாப்ல கிடைக்கிறதுனால அவன் கொஞ்சம் பொறுமையா வந்து யோசிச்சு தான் மண்டையில இருக்க விக்க கைட்டுறான். என்ன பண்றது? என்னதாக்கா ஒரு இது கதையை வரமாட்டது. இன்னொரு பக்கம் ஹீரோ இந்த மண்டையை பார்த்துட்டு, யோ தகப்பா எப்பயா ஒண்ணு சொட்ட? சரி மொட்டை சிவாஜி கனகால இருக்க நீ பிராகியும் ஏப்பா இதுக்கு முன்னாடி இவர் இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லையாப்பா. என்னப்பா அவ்வளவு பெரிய உருண்டையாட்டம் இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய அம்மாவும் நோனன் வர ஒன்னும் இப்போதைக்கு பிறக்க மாட்டா. அதுக்குள்ள இவளையும் நம்ம பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம உங்க அப்பாவுடைய வேலையும் முடிக்கணும். அவர் நிறைய சம்பாதிக்கணும். உங்களை எல்லாம் பாத்துக்கணும்ன்ற ஒரு கடமை இருக்கிறதுனால அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. வரப்போற குழந்தை கூட ஆரோக்கியமா வரணும்னா அதுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம பண்ணித்தாகணும். அதுக்கு பணம் இருந்தா தானே வேலைக்கு ஆகும். அப்போ அவர் புது புக் கிரியேட் பண்றதுக்கு பிளான் பண்றாரா? ஆமா, புதுசா ஒரு புக் கிரியேட் பண்ணி வைக்கலாம் தான் ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்கான இன்ஸ்பிரேஷனே அவருக்கு கிடைக்கல. எதனா ஒரு டிப்ஸ் கிடைச்சாதானே அதை வச்சு அவர் கதையை உருவாக்குவாரு. ஹீரோ உடனே அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன், நீ கவலையப்படாதீங்க. உடனே பார்த்த ஹீரோ அவர்கிட்ட தன்னுடைய பவர்ஸை பயன்படுத்தி புது கடையை ரெடி பண்ணி தரன்ற மாதிரி சொல்றான். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே முடிஞ்சிடும்ன்ற மாதிரி சொல்ல உடனே பார்த்து திடீர்னு அவங்க அப்பா தடுக்கிறாரு. வேணண்டா, ரொம்ப நன்றி வாங்கல நீ பண்ணதுக்கு. இந்த குடும்பத்துல ஒரு அப்பாவா நான் செய்ய வேண்டிய வேலை இது. என்ன நீ இந்த அளவுக்கு பண்றதுக்குன்னு சொன்னதுக்கே ரொம்பவும் ஊக்கமா இருக்கு. கண்டிப்பா நான் இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே தனியா சமாளிச்சுக்கிறேன், நீ கவலையப்படாத. சாவர வரைக்கும் நாங்க ஏதோ ஒன்றாடுற மாதிரி அவர் கத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அங்க ஆரம்பிக்கிறாரு. அவர் ஆரம்பிச்சதுல ஹீரோவும் கிளம்பிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தா நைட்ல இருந்து காலையில வரைக்கும் பயங்கரமா வேலை செஞ்சு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு பெஞ்சிலேயே. அந்த ஒரு சமயத்துல பார்த்தா சன்றாங்கும் வீட்டுக்கு வந்திருக்கா. யாருமா? சன்றாங் சொல்லுங்க, என்ன விஷயம்? மிஸ்டர் வாங்லிங் வந்து உங்களுக்காக ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிருக்காங்க, உங்களை கூட்டு வர சொன்னா. ஏன்னா நீங்க உங்களுடைய புதிய கதைக்காக இன்ஸ்பிரேஷனான விஷயங்களை தேடிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க உங்களுடைய இடத்த விட்டுட்டு எங்க கூட இப்போ கொஞ்சம் டிராவல் பண்ணி நண்பர்களுடைய வீட்டுல வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அங்க பார்த்தா ஃப்ராக்லி ஒரு வண்டியாவே மாட்டான். உங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷனே இந்த வண்டி தான். போலாமா? அதுக்கப்புறம் எல்லாரும் உள்ள ஏறின பிறகு ஹீரோ மட்டும் மேல இருக்கிற ஒரே ஒரு மேகத்தை உத்து பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவை தான் கண்காணிக்கிறதுக்காக வந்திருப்போம்னு பார்த்தா அந்த கம்யூனிட்டி போய் பார்த்தா பாஸ் வந்து அந்த போட்டோல நம்ம ஹீரோடைய அப்பா தான் இதுக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டு இவனை சிசிய போய் அமுச்சு வச்சிருக்கான். ஓ இங்கதான் இருக்கானா? இவ்வளவு பெரிய வீடு வச்சிட்டு இருக்கான், பரவாயில்லப்பா. அதுக்கப்புறம் அவர் கண்காணிக்க போட்டு, ஆனா என்ன இது இவர்கிட்ட எந்த விதமான ஆறாவும் வெளிப்படலையே. ஒருவேளை டாப் டயரான மேஜிக்கை பயன்படுத்தி தன்னுடைய அடையாளத்தை மறைச்சிட்டு இருப்பானா? அப்படி நம்ம ஹீரோடைய அப்பாவை நினைச்சிட்டு இருக்காம. சரி நம்ம கிளம்பலாம். அதுக்கப்புறம் பார்த்தா செங் ஃபேமிலிக்கு போறதுக்காக அந்த இடத்துல இருந்து ஃப்ராக்லி அவங்களை கூட்டு கிளம்புறான். இந்த பைபிள ஷாக் ஆகுறான். என்னடா இது பஸ் எல்லாம் பறக்குது. தலைவர் ஃப்ராக்லி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த தடவை ஜம்ப் பண்ணி இவன் மேகத்துல நடுவில் உட்காந்துட்டு இவனை மோதி தெல்லு போயிட்டே இருக்கான். போற வேலை அவங்க அப்பாவும், ஏய் வாங்க
வாங்கி நம்ம எதையோ இடிச்ச மாதிரி உனக்கு தெரியல? அது ஒண்ணு இல்லப்பா, காக்கா தான். அதுக்கப்புறம் செங் ஃபேமிலி இருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. வாங்களே, இங்க வர இருக்க, வெல்கம், வாங்க. நான் உங்களுக்கு நிறைய விஷயத்த இப்போ காமிக்கிறேன். கேள்விப்பட்டேன் நீங்க புதிய ஒரு புக்கு உருவாக்குறதுக்காக நிறைய இன்ஸ்பிரேஷன் தேடிட்டு இருக்கீங்களா? அதுக்கு சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. உங்களுக்கு நான் நிறைய இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறேன். ஓகே, நீங்க பெரிய உதவி பண்றீங்க. நம்ம போலாமா? கவலையப்படாதீங்க. செங்கு ஃபேமிலியோட அற்புதமான சீக்ரெட் கலைகளை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பயன்படுத்தி உங்களுடைய இன்ஸ்பிரேஷனை பயன்படுத்திக்கோங்க. சீக்ரெட் டெக்னிக்கா. அப்புறம் பார்த்தா அப்பாவும் புள்ளியுமா சேர்ந்து பயங்கரமான வித்தைகளை காமிச்சு அதுல பாறைகளே உடச்சி தள்ளுறாங்க. நீங்க பிரமாதம். கண்டிப்பா இது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்துருக்கோம் நம்புறேன். என் பையன் முன்னத்தோட இப்ப ரொம்ப நான் வளர்ந்துட்டான். நீங்களும் உங்க பையனும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ரொம்பவும் நல்லா இருக்கு. அப்புறம் தலைவன் செங்கு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, வாங்களேன், ஃபைனலி எங்க அப்பா உன் கண்ணு முன்னாடி என்ன பாராட்டினாரு. இதுதானே எனக்கு வேணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா பயபோல என்னதான் வளர்ந்தாலும் பாத்தியா அந்த குழந்தை தானே இன்னும் போகல அவனுட்டு. இருந்தாலும் என் பையன் இந்த அளவுக்கு ஒழுக்கமாவும் நல்லா மரியாதையோடையும் எல்லாருக்கிட்டையும் பேசறது பார்க்கும்போது வாங்கலி தான் காரணமானு தோணுது. ஏன்னா நீங்க அவனை நல்லாவே வளர்த்திருக்கீங்க. ஏன்னா அவன் கூட தானே அவன் நண்பனா இருக்கான். அப்புறம் அவர் நீங்க 2 பேரும் ட்ரை பண்ணி பாருங்களேன். நாங்க பண்ண மாதிரி அப்பாவும் பையனுமா சேர்ந்து உங்களுக்கு இதை பயன்படுத்தி என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்காமீங்க. நம்ம ஃப்ராகி பார்த்தா அவனோட பக்கம் சிக்னல் கொடுத்துட்டு இருக்கா, எவனை பார்த்தா உள்ள வந்துட்டு இருக்கா, மாஸ்டர் பாத்துக்கோங்க. ஹீரோவை பாத்துக்கிற பேர்ல இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த சிஜி போல இங்க வந்துட்டான். டெஃபினெட்லி அவன் ஆர்டினரியான பர்சன் மாதிரி தான் தெரியுது. இங்கே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க அப்பா பார்த்தா அதை தூக்க முடியாம திணறாரு. ரொம்ப வெயிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது துவக்குன்னு நம்ம செங்கோடி அப்பா நல்லபடியா அவனை பிடிச்சிருவாரு. பாத்துங்க ரொம்ப வெயிட்டா இருக்கா. இதே சமயத்துல பார்த்த ஹீரோவும் தன்னுடைய வெப்பனை பயன்படுத்தி அப்படியே அவனுக்கு ஒரு ஸ்லாஷ போட்டு கூட உழுகுல ஜட்டி தெரியற அளவுக்கு அப்படியே கீஸ் வச்சுட்டா ஹீரோ. வாங்கலிங், பரவாயில்ல, உன்னுடைய அட்டாக் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ஆனா இன்னும் நீ நிறைய விதத்துல வளரணும். கண்டிப்பா நீங்க பண்ணுவதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து நம்ம கோ ஃபேமிலியா இருக்க நம்ம மாமாவுடைய வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க போனா ஃபுல்லாவே பீச்சுங்க தான் நிரம்பி இருக்கு. சார் வாங்க, நீங்க எழுத போடிய அந்த புக்கு தேவையான இன்ஸ்பிரேஷன் நாங்க இங்க இதெல்லாம் கொடுக்குறோம். இருந்தாங்க அதுக்கான முதல் வாய்ப்பு இதுதான் சொல்லிட்டு டக்குனு ஒரு ஜாடியை போட்டு உடைக்க அதுல இருந்து பார்த்தா ஒரு கரடி வந்து அவங்க அப்பாவுக்கு மசாஜ் பண்ணுது. ஜெய், இது டாப் டயர் ஸ்பிரிட் பீஸ்ட் ஆச்சே. அதனாலதான் உங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருமே பீச் எல்லாமே டேர்ம் பண்றாங்களா? சரியா சொன்னேன். இந்த லைட்னிங் பியரை நாங்க கஷ்டப்பட்டு பிடிச்சோம். இது சரியா ஸ்பிரிட் பீஸ்ட் வில்லேஜ்ல இருந்துச்சு. இது கிட்ட சன்றாங் ஷாக்காவா? என்னது அவங்க இருந்தா இது எத்தனை வந்தீங்க? எப்படி ரொம்ப கஷ்டமாச்சு. கரெக்ட் தான். கரண்ட்லி வந்து இப்ப நான் இது எனக்கு செல்ல பிராணியா மாறினதுனால என் மேல கரண்ட் ஷாக்க கொடுக்காது. ஒருவேளை இதை சீனா மட்டும் தான் இது கோவப்படுமோ? வாங்க கேட்கறாரு, ஏமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பெரிய இது கரடி மாதிரி தெரியலையமா? சாதாரண கரடி மொத்தமா தெரியுதுன்ற மாதிரி அவரும் சொல்ல, சன்றாங்கும் அங்கிள் இல்ல, அது பயங்கரமான மான்சர். ஏன்னா அதுக்குள்ள கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான வோல்ட் கரண்ட் இருக்கு. உங்களால அதை தடுக்க முடியாது. கேண்டில் பண்ண முடியுமா? என்னது மில்லியன் வோல்ட்டா? கவலைப்படாதீங்க, அதெல்லாம் இது பயன்படுத்தாது உங்க மேல. அதோடைய குட்டியை வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க, இதுவும் உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் பார்த்தா குட்டியை எடுத்து போய் கையில கொடுக்க, அது பார்த்த உடனே இவருக்கு பிடிச்சி போச்சு போல. அது உடனே கரண்ட் சாக் கொடுத்து என்ன கொஞ்சம் கண்ட மாதிரி சொல்ல, அந்த கரண்ட் சாக்ல பார்த்தா அவர் துடிச்சிட்டு இருக்காரு. ஏன்டி உண்மையை சொல்றீ? 10 மில்லியன் வால்ட்டா? அதுக்கு மேலே இருக்கு. டே யாரா இவன் வந்து தூக்கடாத்த அப்படின்ற மாதிரி நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாரு. ஹீரோவும் அப்பா எப்படி இருக்கு இப்ப உங்களுக்கு? அப்புறம் பார்த்தா அவர் தலைவர், மகனே இப்ப நான் உணர்றது என்ன தெரியுமா? நான் தான் சைனாவோடைய ஐன்ஸ்டீன் சயின்டிஸ்ட் மாதிரி இருக்கேன். சரி ஓகே சரி வந்துடுறீங்களா? போதுமான்ற மாதிரி சண்டை கேட்க, இல்ல இது இன்னும் நான் அனுபவிக்கணும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுக்குறது நல்லா தான் இருக்கு, நீ பண்ணுமா அப்படின்னு அந்த கரண்ட் கிட்ட கேட்க, அது பார்த்தா கொஞ்சம் ஒரு தூக்கின்னு கொஞ்சம் ஜென்டிலா பண்ணுங்க. அந்த டைம்ல பார்த்தா கோரிய பொழந்துன்னு சிசி போல ஓட்ட வழியா பாத்துக்கிறான். அந்த இடத்துல அந்த கரடியோடைய குட்டி பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு. அதை பார்த்த உடனே ஷாக் ஆயிடுவான். இது டாப் டயர்ல ஸ்பிரிட் பீஸ்ட் ஆச்சு. கண்டிப்பா வந்து லார்ட் ஸ்பிரிட் கிட்ட நான் இதை எடுத்துன்னு போயிட்டு கொடுத்தேன்னா அவருடைய ரிசர்ச்சுக்கு இது முக்கியமா யூஸ் ஆகுமே. இது நம்ம கிடைச்சா மட்டும் போதுமே, நான் பெரிய ஆள் ஆயிடுவேனே, அவர்கிட்ட பேசி ஈஸி ஏதாச்சும் ஒன்று வாங்கிடுவேனே, கண்டிப்பா நான் அவர்கிட்ட பேர் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா ஒரு ஜாடியை தூக்கி மண்டிலே போட்டு அதை உள்ள எடுத்துக்காக பார்ப்பான். ஆனா அது தலையில அடிபட்டு ஒன்று ஐது புலம்புது. அவங்க அம்மா பார்த்தா உன்னை பக்கம் கடுப்பாயிட்டு எவன்டா என் குழந்தை ஆழ வச்சு சொல்லிட்டு கரண்டை பயன்படுத்தி ஷார்ட் ஒன்று கொடுக்குது பாருங்க. அவனை தூக்கி அடிச்சுது. அவங்க அப்பா அவனை பக்கம் பயந்துட்டு, ஏப்பா இதுகிட்ட நான் கரண்ட் வாங்கினா கண்டிப்பா செத்துருவேன். அப்புறம் பார்த்தா ஃபைனலா அந்த இடத்துல கிளம்பி போ ஷாங்காய் மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல அவங்க அப்பாவுக்கு பார்த்தா நிறைய இன்ஸ்பிரேஷனான விஷயம் கிடைச்சதுனால ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்காரு. இப்போ மிஸ்டர் வாங்க, நீங்க இப்போ ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்க மாதிரி தெரியுது. உங்களுக்கான எல்லா விதமான எனர்ஜி திரும்ப வந்துச்சா? அப்புறம் அந்த மார்க்கெட்ல அவரு இந்த கத்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. எடுத்து, மகனே உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல இதே மாதிரி தான் நீ வரும்போது உனக்கு ஒரு ஸ்வாட் வாங்கி கொடுத்தேன். இந்த இடத்துல அதுவும் மரத்தால உருவாக்கப்படுது. அந்த டைம் பார்த்தா ஹீரோடைய ஸ்வாட் அங்க வெளியே வரான். இவளா அப்படின்ற மாதிரி அவன் பார்க்க, என்னடா ஆச்சு ஜிங்க, என்னடா பாத்துக்கிற? அந்த ஸ்வாட வைக்க வந்து அந்த பொண்ணு திடீர்னு பார்த்தா, ஓ இங்கதான் இருக்கியா? பழங்காலங்களா உன்னதான தேடி இருந்தேன். ஃபைனலி நான் உன்னை கண்டுபிடிச்சேன். நீ தான் இதுக்கப்புறம் எனக்கு சொந்தன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவ கத்தியை வந்து அட்டாக் பண்ண ஹீரோ கத்தி வாங்கி திரும்ப அடிச்சிருவான். அவ என்னுடைய ஸ்வாட் உன்னை தாண்டா எல்லா இடமும் தேடி இருந்தேன். என்னுடைய ஸ்வாட் எப்படா உனக்கு போச்சு? திரும்ப அதை என் கொடுறா அப்படின்னு நாங்க தீவிரமா சண்டை போது இன்னொரு பக்கம் மக்கள் அலறிச்சுன்னு ஓடுறாங்க. அவன் ரொம்ப வேகமா ஃபைட் பண்றதுல இவங்க ஒரு பக்கம் இந்த விஷயத்துல பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல. ஆமா இவங்க தான் லார்ட் ஜிங்கே. ஹீரோவும் பொறுமையா சொல்லிட்டு தடுத்து அடிச்சிருவான். கீழே விழுந்துருவா. அவங்க அப்பாவும் போயிட்டு பாக்கலான்னு பாக்க, அப்பா அவன் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவன். ஆனா மகனே எவ்வளவு பெரிய ஆபத்தானவன் அப்படின்ற விஷயம் வந்து இந்த இதுல அது நீ மட்டும் தான்டா, உன்னை விட ஆபத்தானவங்க யாரும் கிடையாது. அவன் முடிக்கிறான். என்னையா இப்படி சொல்லிட்டு டக்குன்னு அவங்க அப்பா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு, எங்க பாருமா நீயும் அப்புறம் ஜிங்கேவும் பார்க்க ஒரே மாதிரியா இருக்கீங்க. எதுக்கு தேவையில்லாம இப்ப வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்க? ஹியூமன் சாக போறியா? இல்ல நீ சொல்றல உங்ககிட்ட இருந்து அந்த சுவாட பிரிச்சது, அதுக்கப்புறம் அது காணாம போயிட்டு நீ தேடினது எல்லாமே, அப்படியாப்பட்ட எல்லா விதமான துன்பங்களுக்கும் நான் தான் காரணம். ஏன்னா நான் தான் என் பையனுக்கு அதை வாங்கி கொடுத்தேன். அதுவும் இந்த இடத்துல. ஆனா என்ன மன்னிச்சுட்டு உங்க 2 பேரையும் சேர்த்து என்னால எடுக்க முடியல. ரொம்ப க்ளோஸ் இருந்தவங்க பிரிஞ்சிருந்தா ரொம்ப வலிக்கு அதிகமா தான் இருக்கும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும்.
எதுக்கு நீ தேவையில்லாம இப்பெல்லாம் வந்து என்கிட்ட பேசுங்கிற இந்த நிமிஷத்துல பார்த்தா பக்கம் சிசிய போல டே எனக்கடா வேட்டு வைக்கிறீங்க இருக்கடா இந்த முறை நிறைய பேர் இறக்குற ஆளுங்க வந்துட்டாங்கடா இவங்களை வச்சு உனக்கு சமாளிக்கிறா இவங்க தானே இவங்க ரேட் ஸ்குவாட் இந்த முறை உங்களால தப்பிக்க முடியாதா நீ மறந்துட்டியா இப்போ கூட உனக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க கூட சேர்ந்து இருக்க அப்படின்னு அவர் பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவனுக்கு எல்லாம் வந்துருவானுங்க இதுதான் சரியான சமயம் அப்புறம் பார்த்தா அவங்க அப்பாவை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ண அந்த சிசிய போல துடிக்கும் போது டக்குன்னு பார்த்தா நம்ம ஜிங்கே ஸ்வாடம் அந்த பொண்ணு கூட போயிட்டு ஒன்றா இணைஞ்சிடுவான் அவங்க ஒன்றா இணைஞ்சது எல்லாமே ரொம்ப ஓவர் பவர்டா காமிச்சிருப்பாங்க அவ வந்து இணைஞ்ச உடனே பார்த்தா அந்த இடத்துல வெடி விபத்து நடக்கும் பாருங்க எவனும் நிக்க முடியாது அவங்க கிட்ட என்னாச்சு அவங்க ஒன்று இணைஞ்சிட்டாங்க ஆமா இப்ப புதிய ஸ்வாடா அவங்க மாறிட்டாங்க இவ ஸ்வாட் ஸ்பிரிட் எல்லாரும் அதுக்கப்புறம் சாக்கா வரானுங்க அந்த சிசிய போல எல்லாம் என்ன இவங்க இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்ப மகனை என்னடா தண்ணி விட்டு போற சமாளிச்சுக்கலாம் நம்ம அப்ப சில விஷயங்களை நம்ம தலையிடாம இருக்கிறது நமக்கு நல்லது இந்த விஷயத்த அவளே பார்த்துப்பா வாங்க கிளம்புன்ற மாதிரி போகும்போதே பார்த்தா ஏழரைய கூப்பிடுற மாதிரி அவனுக்கு ஒவ்வொன்று கத்திட்டு இருக்கானுங்க எல்லாம் அடி வாங்குறானுங்க பயங்கரமா அவங்க அப்பாவும் பரவாயில்ல கடைசியில் அவங்க ஒன்னா சேர்ந்துட்டாங்களே தலைவர் அதுக்கப்புறம் நைட் டைம்ல வீட்டுக்கு வந்துட்டு தன்னுடைய வேலையை பர்ஃபெக்டா ரிலாக்ஸா பார்த்து ஏதிட்டு இருக்காரு அதான் அந்த புதிய புக்கு நாவல் ஏதுது இந்த விஷயத்த எல்லாமே இவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்ப பார்த்தா எனக்கு நல்ல இன்ஸ்பிரேஷன் கொடுத்துருக்காங்க கண்டிப்பா இதையே நான் ஒரு புக்காவே ஏதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பார்த்து எல்லா விதமான விஷயங்களையும் அப்படியே ஒரு புக்காவே அவர் வெளியேறாரு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க சரிங்க சேர்ந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோ பிடிச்சு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விளக்கணும் வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அடுத்த வீடியோமே நோட்டீஸ் வரும் சரிங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்